வீட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து 1½ வருஷம் கழிச்சு போயிருக்கேன். அவ்வளோ தூசி அடைஞ்சு அப்படியே பால் அடைஞ்ச கோட்டை மாதிரி அப்படியே கிடந்துச்சு. எல்லா இடமும் இது என் ரூமு அப்படியே எல்லாம் போட்டபடியே அப்படியே கிடந்துச்சு. அதில் காலையிலே போய் நாங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பீரோவில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. இனிமேல் தான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நீட் பண்ணணும். நான் வந்து சாயோட பர்த்டே அன்னையோட செலிப்ரேட் பண்ணது. அந்த திங்ஸை கூட மாற்றவே இல்லை. எல்லாம் அப்படியே தான் கிடந்துச்சு. இனிமே ஆதிக்குட்டிக்கு பிறந்த நாளுக்கு செலிப்ரேட் பண்ணதுக்காண்டி போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இனிமே ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கையும் போகிறோம் அப்படிங்கிறதுனால வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் காலையிலே போய் எல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ பாலடைஞ்ச பங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பேய் குடியேறின வீடு மாதிரி ஆயிடுச்சு வீடு ஃபுல்லாகவே. அவ்வளோ தூசி. அதனால சரி நம்ம வந்து ஆள் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால ஆள் வர சொல்லியிருக்கு. அவங்க வந்து இனிமேல் க்ளீன் பண்ணி தந்த பிறகு தான் வீட்டுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி போக போகிறோம். இப்போ எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி செட் ஆன பிறகு கண்டினியூவாக டெய்லியுமே வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும்.